தற்போது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கும் ஏடிஜிபி அருண் விவகாரம். மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நிர்வாக ரீதியாக எந்தவித மாற்றமும் நிகழவில்லை. மாறாக மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது என்பதை அப்பட்டமாக தோலுரித்து காட்டியுள்ளது. இதற்கு சான்றாக முந்தைய ஆட்சி காலத்தில் அரங்கேறிய முறைகேடுகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீதான வழக்குகள் குறித்து தற்போதைய விஜய் அரசு எடுத்து வரும் மெத்தன போக்குகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கின்றன. குறிப்பாக தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வேலைக்கு பண முறைகேடு வழக்கில் அவர் மீதான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை தொடரவும் விசாரணை நடத்தவும் அமலாக்கத்துறை விஜய் அரசிடம் அதிகாரப்பூர்வமாக அனுமதி கேட்டுள்ளது. ஆனால் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து ஆட்சிக்கு வந்த விஜய் அரசு இந்த விவகாரத்தில் எந்தவித சத்தமும் இல்லாமல் இப்போது வரை கடுமையான மௌனம் காத்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அதேபோல காங்கிரஸ் கட்சி தலைவரான செல்வ பெருந்தகை மீதான நிதி முறைகேடு புகார்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வருமான வரித்துறை நடத்திய அதிரடி சோதனைகள் தொடர்பான விவகாரத்தில் புதிய அரசு உரிய சட்டப்பூர்வ அழுத்தங்களையோ அல்லது வெளிப்படையான விசாரணையையோ முடுக்கிவிடவில்லை. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக்கும் தமிழக அரசின் முக்கிய திட்டத்தில் செல்வ பெருந்தகை மிகப்பெரிய நிதி முறைகேடு செய்திருக்கிறார் என சிபிஐயிடம் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் புகார் அளித்திருக்கிறார். இந்த ஊழல் புகாரில் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்தால்தான் மத்திய முகமையான அமலாக்கத்துறை இதில் நேரடியாக தலையிட்டு தீவிர விசாரணையில் இறங்க முடியும் என்ற சட்ட சிக்கல் நிலவுகிறது. இத்தகையதொரு இக்கட்டான காலகட்டத்தில் திமுகவின் விசுவாசி என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகாவினராலேயே குற்றம் சாட்டப்பட்ட அதே அருண் என்பவரை ஒட்டுமொத்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக அமர்த்தியிருப்பது இந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் தந்திரமாக நீர்த்து போகச் செய்யும் ஒரு திரைமறைவு நடவடிக்கையோ என்ற அச்சத்தை மக்களிடையே உருவாக்கியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சென்னை கமிஷனராக இருந்த அருண் திமுகவின் விசுவாசியாக செயல்படுகிறார் என்றும் சட்டத்தையும் நீதியையும் மதிக்காமல் தாவேகாவினரின் பிரச்சாரத்தை தடுக்கிறார் என்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முதல் அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரும் அருண் ஐபிஎஸ் அதிகாரியை கடுமையாக விமர்சித்ததுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் நேரில் புகார் அளித்திருந்தனர். இதனால் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் தாவேகா ஆட்சி அமைத்ததும் அருண் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்றே அக்கட்சியினரும் பொதுமக்களும் நம்பியிருந்தனர். ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அதே அதிகாரிக்கு டிஜிபிக்கு இணையான மிக முக்கிய பதவியான லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பணியை வாரி வழங்கியிருப்பது தாவேகா தொண்டர்களுக்கே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.